அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மின்குரல்கள் 3வது பாகம். 1945வது வருடம் டிசம்பர் மாதத்தில் பெறப்பட்ட செய்திகளை நம்ம இப்ப படிச்சிட்டு இருக்கோம். புத்தகத்துல பக்கம் நம்பர் 246. இது 17 டிசம்பர் 1945 பெறப்பட்ட செய்தியினுடைய தொடர்ச்சி. ஒரு குருவை ஒரு தனிப்பட்ட நபராக கருதி அவரது தேவைகளை ஒரு பணியாளராலும் பூர்த்தி செய்ய முடியும் என்றாலும் அவருக்கு அந்த பாக்கியம் ஒருபோதும் கிட்டப் போவதில்லை. அதற்கு சம்பளமாக கிட்டுவது சில நாணயங்கள் மட்டுமே. அதாவது குருவுக்கு பிசிக்கலா சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு நாணயமோ வெகுமதியோ பாராட்டுகளோ கிடைக்கக்கூடும். ஆனால் இந்த வகையான அன்பு கொண்டிருப்பவர்கள் இதற்கு பிரதியாக பெறுவது என்ன என்றால் மித மிஞ்சிய கர்வமே. அந்த மாதிரி வெளிப்புறமாக குருவோட அன்பு செலுத்துகிறவங்களுக்கு ஒரு பெருமை, கர்வம், நான் தான் குருவுக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நான் செய்யறதுதான் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால ஒரு பொசசிவ்னஸா மாறிடும். அதோட சேர்ந்து கர்வம் வந்துடும். ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆரம்பிக்கிறப்பே லாலாஜி, கர்வம் தான் ஆன்மீகத்துக்கு எதிரி அப்படின்னு. அப்ப குரு கிட்டக்க இருக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அப்படியெனில் அன்பு ராமச்சந்திராவிடம் காணப்படுவது போன்ற அன்பிற்கு பிரதியாக கிட்டுவது என்ன? இப்ப பாபுஜி மாதிரி என் மேல அன்பு செலுத்தினால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமில்லை, நத்திங்னஸ் தான் கிடைக்கும். ஒன்றுமில்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நத்திங்னஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் கண்டிஷன், அந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இதுதான் கிடைக்கும், ஆன்மீக நிலை தான் கிடைக்கும். அந்த உன்னதமான அன்பிற்கு ஏன் அத்தகையதொரு பிரதிபலன்? ஏன்னா ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்றீங்களே, ஏன் அப்படி ஒரு பிரதிபலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தில் அது ஒரு நிலைதான் என்பதே சாராம்சமாகும். இந்த ஒன்றுமில்லை என்பது ஒரு ஆன்மீக நிலை. பிரதிபலனாக ஏதோ ஒன்று இருக்குமானால் அது உழைப்பிற்கான ஊதியமாக மதிப்பிடப்படுகிறது. ஒரு அன்புக்கு பிரதிபலனாக ஏதோ ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அந்த அன்பிற்கு அந்த விலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் ராமச்சந்திரா என் மீது கொண்டிருந்த அன்பிற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற தன்மையை தவிர வேற எதுவும் பிரதிபலனாக கிடைக்க முடியாதுங்கிறார். நான் கூறுகின்ற ஒன்றுமில்லை என்பது மாயைக்கு அப்பாற்பட்டது. உண்மையை கூறுவதெனில் அவர் எந்த இடத்திற்கு உரியவரோ அங்கேயே அவர் நீடித்திருக்கிறார் என்ற அர்த்தத்தில் ஒன்றுமில்லை என்ற மிக சரியான வார்த்தையை நான் பிரயோகித்துள்ளேன். இப்படி சொல்வதன் அர்த்தம் என்ன? அவர் எங்கிருந்து வர நேர்ந்ததோ அங்கேயே வாழ தொடங்கிவிட்டார், அவருடைய ஆதி வீட்டில் வாழ தொடங்கிவிட்டார் என்று பொருள். எங்கு சென்றடைந்தார்? அவரது வீட்டையே. எதை அனுகூலமாக பெற்றார்? ஒன்றுமில்லை என்ற தன்மையையே. அப்ப மாஸ்டர் மீது பாபுஜி காட்டியது போன்ற ஒரு தெய்வீக அன்பை காட்டுபவர்கள் அவர்களுடைய ஆதிமூல வீட்டையே சென்றடைகிறார்கள். அவர்கள் பெறுவது அந்த உன்னதமான நத்திங்னஸ் அப்படிங்கிறத சொல்றார். அன்பு சகோதரரே, இந்த விஷயங்களை யாரிடம் நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? மேலும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? முத்தினுடைய மதிப்பு ஒரு மன்னருக்கோ அல்லது நகை வியாபாரிக்கோ தான் தெரியும் என்பது மிக பிரசித்தி பெற்ற பாரசீக பழமொழியாகும். கனமான தடியை ஏந்திய அனைவரும் சிறந்த படை வீரராக ஆவதுமில்லை. இந்த நிலையை பெறுவதற்கான தகுதி அனைவரிடமும் இருப்பதும் இல்லை. எல்லாத்தையும் சொல்லிடுறார். பாபுஜியிட இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன், அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த நிலைமையை பத்தி, அந்த நிலைமையை பாராட்டக்கூடிய சிலருக்கு தான் தெரியும். மற்றவர்கள்ட்ட சொன்னா என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு விலை உயர்ந்த முத்து இருக்கு, விலை உயர்ந்த முத்து இருக்கு அப்படின்னா அந்த முத்தை பற்றி ஒரு நகை வியாபாரியிடம் அல்லது மன்னரிடம் சொல்லும் பொழுது அவர் அப்படியே அவ்வளவு பெரிய முத்தா, அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு உள்ளதா என்று பாராட்டலாம். எதுவுமே தெரியாது, முத்துனா என்னன்னு தெரியாது,
ஒரு ஊசி மணி பாசி மணி விற்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஆள் இருக்காரு, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த பாருங்க இது முத்துங்க அப்படின்னா, ஏன் இதை விட என்கிட்ட பிரைட்டா இருக்கக்கூடிய முத்துக்கள்லாம் இருக்கு பாக்குறீங்களான்னு சொல்லி ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு விஷயத்தை எடுத்து தான் காட்டுவாரு. அப்படியே அவருக்கு அந்த உண்மையான முத்தோட மதிப்பு தெரியாது. அதனால இதையே கிறிஸ்டியானிட்டியில வேற மாதிரி ஒரு பழமொழி வரும், பன்றிகளுக்கு முன் முத்துக்களை வீசாதீர்கள் அப்படின்னு ஒரு பழமொழி வரும். ஆனா லாலாஜி என்ன சொல்றாரு, பாபுஜியினுடைய அந்த உன்னதமான நிலைமை அது போன்ற இன்னொருக்காரர்கள் தான் தெரியுமே ஒழிய மற்றவங்கள்ட்ட நான் இதை பகிர்ந்து கொண்டாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது சொல்றார். இன்னொரு விஷயம், கையில ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறதுனாலயே ஒருவர் படை வீரராக ஆகிவிட முடியாது. அது போல என்னுடைய இடத்துல இருக்கிறாங்க, என் வீட்டுல இருக்கிறாங்க, என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் அதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயே அல்லது என் கூட இருந்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலயே அவர்கள் சிறந்த ஆன்மீக நிலையை பெற்றவர்களாக ஆக்கிவிட முடியாது. இந்த மாதிரி நிலையை பெறுவதற்கான தகுதி எல்லோரிடமும் கிடையாது. பிறகு எதற்காக வருந்த வேண்டும்? செயல்திறன் இல்லாத போது ஆற்றல் வற்றி விடுகிறது. பிறகு எஞ்சி இருப்பது என்ன? வெறும் ஆயுதம் ஏந்தி இருக்கும் நிலை மட்டுமே. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஆனா கொஞ்ச நாளாவே ரொம்ப படிக்காம 2 ஸ்லைடா போறதுனால நிறைய பேசல. இதுல கொஞ்சம் யோசனை பண்ணலாம். செயல்திறன் இல்லாத போது ஆற்றல் வற்றி விடுகிறது. எஞ்சி இருப்பது என்ன? ஆயுதம் ஏந்தி இருக்கின்ற நிலை மட்டுமே. ஒருத்தட்ட ஒரு 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 ஏர் உழவன்ட்ட ஒரு கலப்பை இருக்கு, மாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் தினமும் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தார்னா நாளுக்கு நாள் அந்த மாடுகளும் தொடர்ந்து உழைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு உடல் அமைப்புல இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் நல்ல உடல் கூறு இருக்கும். தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உழுவதற்கு. அந்த ஏற்கலப்பையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா உடனடியாக எடுத்துட்டு போய் வேலை செய்யற தகுதியோட இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு, மாடுகளை வைத்துக்கொண்டு, ஏற்கலப்பையை வைத்துக்கொண்டு இவர் தொடர்ந்து செயல்புரியாமலேயே இருக்கிறார். இருக்குதுங்க, நல்ல மாடு இருக்கு, இருக்கட்டுங்க, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அதை எடுப்போம், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு வைத்திருந்தால் அந்த நாள்ல கலப்பையும் சரியாக இருக்காது, மாடுகளும் சரியாக செயல்படாது, பழக்கப்பட்டிருக்காது. அதை விட முக்கியம், யார் பயன்படுத்தணுமோ அவங்களுக்கு அந்த திறன் இல்லாமல் போய்விடும். தொடர்ச்சியாக எந்த ஒன்றையும் இருக்க வேண்டும். எந்த ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுல ஒரு தொடர் முயற்சி இருக்கணும், தொடர்ச்சியா பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா மிச்சம் என்ன இருக்கும், அவர் வீட்டுல அந்த ஏற்கலப்பையும் இந்த 2 மாடுகளும் தான் இருக்குமே ஒழிய அந்த செயல்திறன் அவர்கிட்ட இல்லாமல் போயிருக்கும். ஒரு பிரிசெப்டருக்கு இது பொருந்தும். அவருக்கு அதற்கான ஒரு ஒரு தகுதியை மாஸ்டர் கொடுத்திருக்கார். ஆனால் அவர் தினமும் ஒரு சிட்டிங் கொடுக்கல, அல்லது அந்த ஆன்மீக பணியை அவர் செய்யாமலே இருக்கிறார், நான் பிரிசெப்டர் ஆயிட்டேன் போதும்னு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா கடைசியில அவர் வீட்டுல என்ன இருக்கும்னா அந்த பிரிசெப்டருங்கிற அந்த ஒரு சர்டிபிகேட் மட்டும் தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா சிவப்பு கலர்ல அவர் பேட்ச் போட்டுக்கலாம். அவர் அந்த செயல்திறனை இழந்திருப்பார். ஒரு கிராஸ்னஸ் அவருக்குள்ளார கிரியேட் ஆயிருக்கும். கற்றவர்களின் விஷயத்தில் வெறும் வார்த்தை ஜாலமாகவும் கல்வி அறிவற்றவர்களின் விஷயத்தில் வெறும் முரட்டு புத்தியுமாக இருக்கின்ற நிலை மட்டுமே இருக்கிறது. எப்படின்னா இந்த செயல்திறன் இல்லாமல் போறவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா ஓவரா பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க எங்கேயுமே பார்க்கலாம். ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற அந்த செயல்திறன் உள்ளவங்க அதிகமா பேச மாட்டாங்க. சொன்ன உடனே போவோம், இன்னைக்கு ஆரம்பிப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம செயல்திறன் உள்ள ஒரு அபியாசிகள் கூட்டத்தையும் செயல்திறன் குறைந்த ஒரு கூட்டத்தையும் வச்சுக்கோமே. ஒரு இப்ப வில்லேஜ் கனெக்ட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வில்லேஜ் கனெக்ட்னு சொன்ன உடனே ஒரு செயல்திறன் உள்ள கூட்டம், செயல்திறன் உள்ள சில அபியாசிகள் இருக்கிறாங்க, ஒரு பிரிசெப்டர் இருக்காரு அப்படின்னா என்னன்னா நமக்கு கிராமத்தை பத்தி அதிகம் தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 4-5 பேர் சேர்ந்து நம்முடைய ஆசிரமத்துல நம்மளுடைய சென்டருக்கு வரக்கூடிய கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் முதல்ல போவோம். அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து
அந்த கிராமத்துல யார் யாரும் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுங்க, அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன திட்டம் போட்டுட்டு உடனடியா செயல்படுத்துவாங்க. அப்படி அவங்க செயல்படுத்தணும்னா அதுல அவங்களுக்கு ஒரு என்ன கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். ஓஹோ, கிராமத்துக்கு போனா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, வருவாங்க வரமாட்டாங்க, அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். உடனே அடுத்த ஒரு அபியாசியினுடைய கிராமத்துக்கு போகும் பொழுது இந்த நோக்கங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை தயார் பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதே செயல்திறன் அற்ற கற்றவர்களின் கூட்டமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாரம் மீட்டிங் போட்டு நிறைய திட்டம்லாம் போட ஆரம்பிப்பாங்க. நிறைய திட்டம்னா என்னன்னா, அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், இவர்களை பார்க்கணும், அவர்களை பார்க்கணும், இந்த பட்டியல்லாம் கொண்டு வந்துடணும், ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவுன்னு கணக்கு எடுக்கணும், அதுல படித்தவர்கள் எவ்வளவு, படிக்காதவர்கள் எவ்வளவு கணக்கு எடுக்கணும், படித்தவர்கள் ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாரு இல்லைன்னு எடுக்கணும், அதை எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட போய் முதல்ல இப்படி எல்லாம் செய்யணும்னு உங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செயல்பாட்டுக்கு எதுவுமே வராது. ஏன்னா திட்டங்கள் யூனிக். இந்த இடத்துல இருக்கிற திட்டம் இன்னொரு இடத்துக்கு பயன்படாது. அப்போ ஒட்டுமொத்தமா ஒரே திட்டம், எல்லா ரோட்டுக்கும் ஒரே காரு, எல்லா தண்ணிக்கும் ஒரே கப்பல்லாம் கிடையாது. கடல்ல போகக்கூடிய கப்பல் ஒரு கால்வாயில போகாது. பல நேரங்கள்ல அதோட ஆழம் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற சிறிய கப்பல்கள் அதுதான் தர தட்டி போய் நின்றுடும். பல நேரங்கள்ல பெரிய கப்பல்கள் ஆழம் இல்லாத கடல் பகுதியில போக ஆரம்பிச்சு. இதெல்லாம் லாலாஜி சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிடுறாரு. செயல்திறன் இல்லை என்றால் உங்களிடம் ஆற்றல் வற்றிவிடும். பிறகு என்ன இருக்கும்னா, புத்திசாலிகளாக இருந்தால் வார்த்தை ஜாலமாக இருந்துவிடும். புத்திசாலிகள் செயல்பட ஆரம்பித்தால் அவர்களுக்கு எனர்ஜி கிடைச்சதுன்னா அந்த புத்தியானது இன்னும் விரிவடைஞ்சு நிறைய யுக்திகளை கொடுத்து போய்கிட்டே இருக்கும். அப்ப நிறைய சிந்திக்க கூடாது ஒரு விஷயத்தை பத்தி, கொஞ்சமா சிந்திச்சு முதல்ல ஆரம்பிக்கணும். என் சிந்தனையும் என்னுடைய செயல்பாட்டுக்கும் இடைவெளி வந்துடக்கூடாது. சிந்திச்சு பிளான் பண்ணிட்டு நான் வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், அப்படி வீடு கட்டிருக்கணும், இப்படி வீடு கட்டிருக்கணும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஒருவர் தாங்கிட்ட இருக்கிற அந்த முதலீடு இருந்தா தன்னால எவ்வளவு செய்ய முடியும்னு ஒரு சின்னதா ஒரு திட்டம் போட்டுட்டு முதல்ல ஒரு இடத்துல ஒரு ஒரு வீட்டை சிறியதாக வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல இன்ஜினியர் கிடைக்கிறாரு, நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்குது. கிடைக்க என்ன பண்ணணும், அதை விரிவடை கிடைக்கும். இல்ல அந்த அனுபவம் இப்போ சரியா இல்லைன்னா அந்த சின்ன பிளானோட நிறுத்திக்கணும். அதன் பிறகு திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ஆரம்பி. இப்படி போறதுதான் செயல்திறன் உள்ளவர்களுடைய நிலைமை. அப்படி இல்ல இந்த கற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வார்த்தை ஜாலம், இது மட்டும் இப்படி இருந்தால் அப்படி ஆகியிருக்கும், அது மட்டும் அப்படி இருந்தால் அப்படி செய்திருப்பேன், நம்மெல்லாம் இப்படி செஞ்சால் அப்படி ஆயிடுவோம், நம்ம மாஸ்டருக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம மாஸ்டர்னு இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது செயல்திறனாக வராது. சரி, அப்ப கல்வி அறிவே இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? கல்வி அறிவே இல்லாம இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட செயல்திறனும் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமாக இருப்பாங்க. சொன்ன உடனே நீ வில்லேஜ் கனெக்டுக்கு போங்க அப்படின்னு, போங்க நான் போறேங்க, இன்னைக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்க வாங்க எல்லாரும் வாங்க, என்ன பிரிசப்டர்லாம் நாங்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, எங்க கிராமத்துல இருக்கிற 1000 பேரை நான் இன்னைக்கே கூப்பிட்டு செஞ்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு உள்ள போய் கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் வரலன்னு உடனே அவங்க மேல சத்தம் போட்டு, இது முரட்டுத்தனம். ஆக செயல்திறன் இருக்கிற இடத்துல முரட்டுத்தனமும் இருக்கக்கூடாது, வார்த்தை ஜாலமும் இருக்கக்கூடாது. செயல்படுவோம், நம்பிக்கையோட செயல்படுவோம், கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்குவோம். ஒரு மரத்தோட வேரை பாருங்களேன், அது செயல்திறன் மிக்கது. அது எந்த இடத்துல போய் வேறு ஒன்னாலும் அது போற வழியில கல் இருக்கும், மண் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது ரொம்பவும் என்ன பண்றதில்ல, சிந்திக்கிறதும் இல்லை, முரட்டுத்தனமா அதை உடைக்கிறதும் இல்லை. மென்மையா தொடர்ச்சியாக அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப செய்து கொண்டிருக்கிறப்ப அது மென்மையான இடங்கள்ல வேகமாகவும், கடினமான பாறைகள்ல மெதுவாகவும், ஆனா ஊடுருவி கடைசியில தான் எதை புடிச்சு வைக்கணுமோ அதை புடிச்சு வைக்கிற வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் செயல்திறன். இப்ப நம்ம செயல்திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த செயல்திறன் என்பது குறைஞ்சு போகுது அப்படிங்கிறத பாபுஜி சொல்றார், லாலாஜி. அன்பு சகோதரரே, தாங்கள் பேசுவது என்ன என்று தங்களுக்கே புரியாமல் இருக்கின்ற கற்றவர்களுடைய சொல்வளம் பற்றிய உதாரணங்கள் நிறைய உள்ளன. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்குமே அவங்களே அதை செய்யாதவங்க அதை சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு செயல்திறன் அற்ற
ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அது எப்படி இருக்கும்? அதுல எனர்ஜி இருக்காது, இதை செய்யணுங்கிற எண்ணம் வராது, வெறும் வார்த்தை ஜாலமாக இருக்கும். அதான் சொல்றாரு, கற்றவர்களது சொல்வளம் தங்களுக்கே தாங்கள் என்ன பேசுறோம்னு புரியாம இருக்கிற அளவுக்கு இருக்கு. அவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் ரிசப்டர்கள். நம்மள சொல்லல, பயப்பட வேண்டாம். அவரே சொல்லிட்டாரு, நான் குறிப்பிடுவது பழைய ரிசப்டர்களை, அதாவது லாலாஜி காலத்துல இருந்த ரிசப்டர்களை பத்தி அவரு சொல்றாரு. இந்த லாலாஜி காலத்துல இருந்த ரிசப்டர்கள் பல பேரு, அவங்க வெறும் வார்த்தை ஜாலமா அந்த வேதத்துல இருந்து சொல்றேன், இந்த உபநிஷத்துல இருந்து சொல்றேன், லாலாஜி அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, ஆன்மீகங்கிறது இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட செயல்திறன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கிட்டக்கு அடுத்தும் சொல்லிடுறாரு, புதிய அமைப்பின் பிரிசப்டர்களை அல்ல, இப்ப ராமச்சந்திராவால உருவாக்கப்படுற பிரிசப்டர்களை நான் குறிப்பிடவில்லை. நான் இந்த விஷயம்லாம் சொல்றது என்னுடைய பழைய பிரிசப்டர்களை பத்தி. அவங்களுக்கு வந்து நிறைய சீடர்கள் இருக்கிறாங்கிற ஒரு பெரிய கர்வம். 600 சீடர்களை பெற்றுவிட்ட திளைப்பில் அவர்கள் மிதக்கிறார்கள். லாலாஜிக்கு அப்புறம் அந்த 600 சீடர்களும் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒரு கர்வத்துல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட செயல்திறன் கிடையாது சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பாபுஜிக்கு வந்து சீரமைக்கப்பட வேண்டிய தற்போதைய சத்சங்கத்தின் நிலை காட்சிக்கு வருகிறது. அது வந்து விஷனா தெரியுது. இப்ப எப்படி இருக்கு சத்சங்கம், அதுல உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷன் வந்து அவருக்கு முன்னாடி தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் லாலாஜி அந்த விஷனை வச்சு டிஸ்கிரைப் பண்றாரு எப்படி இருக்குன்னு. இந்த முன்னாடி இருக்கிற இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா, அதாவது லாலாஜியினுடைய காலத்துல ரிசப்டர்களாக இருந்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பாபுஜி அவருக்கு அப்புறம் அவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த பழைய பிரிசப்டர்கள், அவங்கள வழி நடத்துற ஏடி, டிஎஸ், இவங்கெல்லாம் எப்படி செய்யறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி லாலாஜி சொல்றார். அவர்கள் செல்கின்ற ஊர்களில் பெரிய சத்தத்துடன் பிரமாதமான வரவேற்பு அளிக்கப்பட்டு சிங்கம் வருகிறது என பறை சாற்றுவது போன்று பதிவை ஏற்படுத்துகிறது. தேவைக்கு அதிகமாக வியப்பிற்குரிய ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது. இப்போது தங்கி இருக்கும் இடத்தில் சத்சங்கம் தொடங்குகிறது. அதன் பிறகு பின்வருமாறு பிரசங்கம் ஆரம்பமாகிறது. அப்படியே லாலாஜி வர்ணிக்கிறார். ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது இல்லையா, அவங்க வந்து அந்த காலத்துல தொடர்பு ரொம்ப கம்மி, போக்குவரத்து கம்மி. இப்ப மாதிரி யூடியூப்ல பார்க்க முடியுதா, அன்னைக்கு இருந்திருக்குமா, இல்ல என்ன நடந்ததுன்னு சொல்றத வந்து பேப்பர்ல உடனடியா பார்த்துருக்க முடியுமா, முடியாது. எல்லா தகவல் தொடர்பு கம்மி, நேரா போயிருந்தாதான். ஆனா பாபுஜிக்கு அதை விஷனா காட்டிட்டு லாலாஜி எக்ஸ்பிளைன் பண்றாரு, இப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரிதான், எல்லாரும் மாதிரிதான். அதாவது அவரு வந்து ஒரு சாதாரண ஆளா இருப்பாரு. அவரை பெருசுபடுத்தணும்னா என்னன்னா, பயங்கரமா ரோடு ஃபுல்லா கொடி கட்டி ஒரு 10-15 போலீஸை வந்து இதுக்கு போட்டு, பாதுகாப்புக்கு போட்டு, பஸ் டிராபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வருகிறார் வருகிறார் வருகிறார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை மேடையில ஏத்துனா அதுக்கு ஒரு மரியாதை. அது மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, லாலாஜியுடைய சீடர்கள் அவங்களுக்கு வந்து பெரிய குரு இருக்கிறாரு, ஆன்மீகத்துல பெரிய மனிதர், அவரு வந்து இங்க வராரு, மகான் வருகிறார் வருகிறாருன்னு ஊர் ஃபுல்லா சொல்லி அங்க வந்து பெரிய ஒரு தோரணம்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு ஒரு மேடையெல்லாம் வச்சு அப்படி ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டவன்னா எல்லாருக்கும் அப்படியே என்ன ஒரு பெரிய மகான் கூட்டுக்கு நிறைய செய்யறாங்கன்னு மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வேலை செய்யறாங்க, ஒரே படாடோபமா ஆடம்பரமா இருக்கிறாங்க. அப்ப தேவைக்கு அதிகமாக வியப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்கு உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அங்க சத்சங்கம் அந்த குருஜி வந்து ஆரம்பிக்கிறார். இந்த குருஜிங்கிறது யாருன்னா லாலாஜியுடைய பழைய சீடர்கள், பழைய பிரிசப்டர்கள். அவங்க வந்து ஓப்பனா நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் அதிகமா சொல்றது ஏடி, அடுத்தது வந்து டிஎஸ், அடுத்தது கேஎஸ், இந்த மாதிரி ஆட்களை பத்தி சொல்றாரு. நம் மதிப்பிற்குரிய மாஸ்டர் மிக உயரிய நிலையை எட்டிய ஞானி ஆவார். இதெல்லாம் பேசுறது வந்து யாருன்னா பாபுஜி கிடையாது, இன்னொரு குரூப். அவங்க பேசுறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, நம் மதிப்பிற்குரிய மாஸ்டர் மிக உயர்நிலையை எட்டிய ஞானி, அவருடைய சமாதி பதேகரில் உள்ளது. இப்போது அவரை போன்ற ஒரு உதாரணமே கிடையாது என்று கூறும் அளவிற்கு அவர் தன்னுடைய வழிகாட்டியை தீவிரமாக நேசித்தார். யாரு? லாலாஜி
அவருடைய குருவை எப்படி நேசித்தார்னு அந்த குரூப்ல பேசுறாங்க. அவர் ஆற்றியுள்ள மதிப்பு வாய்ந்த பணியை காண கண்கள் வேண்டும். ஒரு முறை மிக வயதான ஒரு துறவியை அவர் சந்திக்க நேர்ந்தது. அந்த துறவி அவருக்கு மிகுந்த மரியாதை அளித்ததுடன், மதிப்பிற்குரிய ஆசானே, இந்த நிலையை பெறும் அதிர்ஷ்டம் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு காரணம் என்னுடைய மாஸ்டரின் மேன்மையே ஆகும் என்று அவர் பதிலளித்தார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அற்புதமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் லாலாஜின்னு சொல்றாரு. என்னை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க அந்த குரூப்ல. அவர் மிக உயர்நிலையானவர், அவருடைய சமாதி பதேகாரில் இருக்கு, நீங்க எல்லாம் போய் பார்க்கணும். அவரை மாதிரி ஒரு உதாரண புருஷர் யாரும் கிடையாது. அவர் தன்னுடைய குரு மேல பயங்கரமாக அன்பு செலுத்தினார். அவரை பாராட்டி அவருடைய கண்டிஷன் இப்படி இருக்குன்னு கேட்ட ஒரு துறைகிட்ட அவர் சொல்றது, எனக்கு ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் என்னுடைய குருநாதர்னால எனக்கு கிடைச்சதுன்னு ரொம்ப பணிவா சொல்றாரு. அப்படிப்பட்டவர் லாலாஜி அப்படின்னு பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்கன்னா, அப்படிப்பட்ட உன்னதமான லாலாஜி என்ன என்ன ஆக்கியிருக்காரு, ஆன்மீக வாரிசாக ஆக்கியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அடுத்து அதுக்காகத்தான் இவ்வளவு லாலாஜிக்கான ஒரு ஒரு முஸ்தீவு. அவர் தான் தேர்ந்தெடுப்பவரை தன் விருப்பம் போல தயார் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுத்தால் அவர் அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்க தான் சொல்றாங்க மறைமுகமா. அதுக்கு அடுத்தபடி வசூல் வேட்டையில இறக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் மாஸ்டரை நம்மளால எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றோம். இதுவே ஆன்மீகத்தில் கணக்கில் கொள்ளப்படுகிறது. எஞ்சிய அனைத்தும் வெறும் தகவல்களே. அதையே நானும் செய்திருக்கிறேன். என்னால் இயன்ற அளவிற்கு என் மாஸ்டரை நான் மகிழ்ச்சியாக வைத்திருந்தேன். அவரது அருளால் தான் இந்த அடிமைக்கு இந்த ஆன்மீக நிலை என்ற பாக்கியம் கிட்டியது. எப்படி பாருங்க. ஆக்சுவலா அவர் தன்னை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் இந்த பிரசங்கமே பண்றார். ஆனா சொல்றது என்னன்னா, லாலாஜி அப்படி இப்படி அவரை மாதிரி உண்டா, அவர் அவருடைய குருநாதராலதான் அவருக்கு எல்லாம் கிடைச்சது, என்னுடைய குருநாதராலதான் எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் எனக்கு தான் என் குருநாதர் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் இருந்த பொழுது அவருடைய முத்துமொத்த மகிழ்ச்சிக்காக நான் வாழ்ந்தேன், மாஸ்டரை நான் மகிழ்ச்சியா வச்சிருந்தேன், அதனால எனக்கு இந்த ஆன்மீக நிலையை கொடுத்திருக்காரு அப்படின்னு அவங்களே சத்சங்கத்துல தங்களை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். சகோதரர்களே, இது மட்டும் உண்மை. இதை உங்கள் பிடியிலிருந்து ஒருபோதும் நழுவ விடாதீர்கள். அடிப்படையில் இது மட்டுமே உபயோகமாக இருக்கும். இறுதியில் இந்த விஷயங்கள் மட்டுமே பயன் தரும். எதுனா மாஸ்டரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற விஷயம். ஏனென்றால் மாஸ்டரின் உந்துதல் கிட்டாதவரை பவசாகர் என்னும் உலகாயத ஜீவிதத்தின் துன்பங்கள் நிறைந்த பெருங்கடலை ஒருவரால் கடக்க முடியாது. எவ்வளவு அற்புதமா ஞானத்தோட அவங்க பேசுறாங்கன்னு லாலாஜி சொல்றாரு. மாஸ்டர் மகிழ்ச்சியா வச்சுக்கீங்க. மாஸ்டர் மகிழ்ச்சியோட இருந்து அவர் உள்ளுக்குள்ளார இருந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாவக்கடலை நம்மளால கடக்க முடியும் அப்படின்னு பேசுறாங்க. மக்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டபின் அவங்களுக்கு எய்ம் என்ன, இந்த பிரசங்கத்தோட எய்ம் என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு நான் என்ன மாஸ்டர் தயார் பண்ணியிருக்காரு, நான் தான் அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட வச்சுக்கிட்டேன், அதனால என்ன அந்த ஆன்மீக நிலைக்கு உயர்த்திருக்காருன்னு மறைமுகமா சொல்றது மக்கள்கிட்ட. அதாவது நான் தான் லாலாஜியோட வாரிசுன்னு. ரெண்டாவது, நீங்க ஆன்மீகத்துல உயரணும்னா வேற ஒண்ணும் தியானம் எல்லாம் பண்ணுங்க, பயிற்சி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல, மாஸ்டரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது? அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லுவார்ல. நான் என் மாஸ்டருக்கு இப்படி செஞ்சேன், அவருக்கு நான் வாழ்நாள் முழுவதும் பணி செய்து கொண்டிருந்தேன், அவருடைய காலணிகளை துடைத்து வைத்தேன், அவருக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு கொடுத்தேன், பெரும் அளவுக்கு அவருக்கு உதவியான இதெல்லாம் சொல்லியிருப்பார்ல பிரசங்கத்துல. லாலாஜி அதெல்லாம் சொல்லல, மேலோட்டமா அதை பத்தி பேசுறாரு. இப்ப மக்கள் என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிறவரை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு வழிகளை தேட ஆரம்பிக்கிறார். உடனே ஒருவர் வேட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அவரை நோக்கி விரைகிறார். அவருக்கு பிரசன்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு தானம் பண்ணணும் அதுக்காக. மற்றொருவர் ரகசியமாக மாஸ்டரது பையில் பணத்தை போடுகிறார். அடுத்தாள் யாருக்கு தெரியாம பெரிய தொகையை கொடுக்குறார். எப்படின்னா அப்பதானே மாஸ்டரை மகிழ்விக்க முடியும் அதுக்காக. உடனே மாஸ்டருக்கு முகத்திலே புன்னகை வருகிறது. இங்க மாஸ்டர்னு சொல்றது யாருன்னு கேட்டா, அந்த லாலாஜியினுடைய சீடர்களாக இருந்து இப்பொழுது எதிரணியில இருந்து ஒரு சத்சங்கம்லாம் வைத்து பண்ணிட்டு இருக்கவங்களை பத்தி தான் பேசுறாரு. இங்க மாஸ்டர்ன உடனே தயவு செஞ்சு இப்ப பிரசன்ட் மாஸ்டரையோ அல்லது பாபுஜியோ எடுத்துக்க வேணாம். லாலாஜி
தன்னுடைய சீடர்கள்லாம் எப்படி அங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்கிறத அப்படியே சொல்றாரு. இது வந்து ஒரு ஒரு வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதாவது புகழ்ற மாதிரி இருக்கிறது ஆனா இகழ்றது. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த பிரசங்கத்தை கேட்ட பின் மாஸ்டரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான வழிகளை மக்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். ஒருவர் வேட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அவரை நோக்கி விரைகிறார். மற்றொருவர் ரகசியமாக மாஸ்டரது பையில் பணத்தை போடுகிறார். இது மாஸ்டரின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கிறது. மாஸ்டரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான வழி இதுதான் போல் இருக்கிறது என சீடர்கள் அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். அடுத்து என்ன? மாஸ்டரின் மகிழ்ச்சிக்காக நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் மரியாதையுடன் பரிசளிக்கப்படுகின்றன. வெகுமதிகள் பொழிகின்றன. சுவையான பதார்த்தங்கள் வர தொடங்குகின்றன. மாஸ்டருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. நல்ல சாப்பாடு, நிறைய பரிசுகள், நிறைய பணம், இதெல்லாம் அவங்களுக்கு கொட்டுது. அதுக்கப்புறம் சீடர்கள் இப்பொழுது ஒரு பிரச்சனையை மிக எளிதாக தீர்த்துவிட்டார். உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் மாஸ்டர் மகிழ்ச்சி படுத்திட்டேன், அவருக்கு அருமையான உணவு அளித்து மகிழ்ச்சி படுத்திட்டோம், அவருக்கு பெரிய வெகுமதி கொண்டாந்து கொடுத்து அவருக்கு நிறைய பெரிய அளவுல பணத்தை அவருக்கு கொடுத்தேன், பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆசீர்வாதம் பண்ணாரு. இப்படியாக ரொம்ப எளிமையாக மாஸ்டரை மகிழ்ச்சி கொடுத்துடலாம். பணம் இருந்தா போதும், சாப்பாடு போட்டா போதும், வெகுமதிகள் அளித்தால் போதும், மாஸ்டரை மகிழ்வித்து விடலாம்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் மாஸ்டரை மகிழ்விப்பதற்கான மிக எளிய வழிமுறை என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. எதையாவது கொண்டு வருவது என்ற விஷயம் உடனே ஆரம்பமாயிற்று. அப்ப பார்க்க போனா ஏதாவது எடுத்துட்டு போகணும், ஏதாவது கொண்டு வரணும், ஒரு செக்குல கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போகணும், பிளாங்க் செக்கா கொடுக்கணும் மாஸ்டருக்கு. இல்லைன்னா ஒரு ஒரு வண்டி நிறைய ஏதாவது ஏற்றிட்டு போய் அதை கொடுக்கணும். அப்படிதான் மாஸ்டரை மகிழ்விக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனாங்க. சீடர்கள் மதிப்பீட்டை மேலும் அதிகரித்தனர். குருவின் புகழ், அவர் தனது குருவின் புகழை பரப்பியது போலவே பரப்பப்பட்டது. அதுக்கு தானே அவர் குருவை புகழ்பட்டது. இப்ப அவங்க இந்த பிரசங்கத்தோட ஆரம்பத்துல தன்னுடைய குருவை பாராட்டினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது மாதிரி இப்ப என்ன பாராட்டுங்க. உடனே அவருடைய பக்கத்துல இருக்கக்கூடிய பல பேர் இவர் அப்படி அப்படி அவருடைய குருவை இப்படி இது பண்ணாரு, அவரை மாதிரி இவரும் உயர்வானவர் அப்படி பேசுறதுக்காக. நிச்சயமாக முதல் பிரசங்கம் நினைவில் நிலைத்திருந்தது. எவருக்கெல்லாம் இந்த செய்தி தெரிவிக்கப்படுவதாக இருந்ததோ அவர்களுக்கு இது கொண்டு செல்லப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய 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 பணக்காரங்க மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் இப்படி ஒரு குரு வந்தாரு, இப்படி பேசினாரு, இதை செஞ்சா போதும்னாரு, அதை கொண்டு போறது, அவங்கள மெல்ல கூட்டிட்டு வர்றது, அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை, அவங்க கொடுக்குற வெகுமதியை வாங்கிக்கிறது, அவங்கள ஆசீர்வாதம் பண்றது, இப்படி ஆயிடுச்சு என் சத்சங்கத்தோட நிலைமை. இதுல எங்கேயுமே ஆன்மீக நிலைகள் பற்றியோ மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுங்கிறத பத்தியோ பேசலன்னு லாலாஜி வருத்தப்பட்டு இதை ரொம்ப இகழ்ச்சியாக அந்த சத்சங்கத்தோட நிலைமைய சொல்றாரு. ஒருவருக்கு உதவ 10 அல்லது 20 ரூபாய் கொடுப்பது என்பது பலருக்கு சாதாரண விஷயம். சிலருக்கு நிச்சயமாக இதுவும் கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அப்படி கொடுக்க நேரும் போது, குழந்தைக்கு உடல் நலம் இல்லாத போது மருத்துவருக்கு செலுத்தும் கட்டணம் போன்று அதை அவர்கள் கருதுகிறார்கள். இப்போது கும்பல் சேர்ந்து பட்டியலில் இருக்கும் எண்ணிக்கை எவ்வளவு என்று பாருங்கள் என்று கவனிப்பதாகிவிட்டது. மொய் எழுதுற மாதிரி, எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு பாருங்கப்பா அப்படின்னு. திரட்டப்பட்ட தொகை தங்களது தேவைகள் நிறைவேற தேவையானதை விட இன்னும் குறைவாக இருப்பதாக ஒரு உத்தேசம் மதிப்பீடு. இவ்வளவுதான் வந்திருக்கு, ஆனா ஒரு ஆசிரமம் கட்டணும், பெருசு பண்ணணும், இதெல்லாம் பத்தாது அப்படின்னு அவங்களே ஒரு பற்றாக்குறையா ஒரு மதிப்பீட போகணும். அப்பதானே திரும்பி கொட்ட ஆரம்பிக்கும். திருப்பதியில அதானே கத்துட்டே இருப்பாங்க, வசூல் வரல அப்படின்னா யாருக்கு விலங்கு போடுறது? வெங்கடாஜலபதிக்கு விலங்கு போடுறது. விலங்கு போட்டோம்னா உடனே ஆகா பற்றாக்குறை ஏற்பட்டு கூடாது, அது பாவம், உடனே கொட்டு கொட்டுறது. அது மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு இவ்வளவு பேர் இவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆனா இதெல்லாம் பத்தாது, நம்ம அப்படி செய்யணும்னு சொன்னா வருமானம் வர ஆரம்பிச்சு. இதுதான் இங்க நடக்குது. வருமானம், பாராட்டு, வெகுமதி, தேவையான அளவுக்கு சாப்பாடு, இன்னும் பெருமைகள், இதுலதான் அவங்களுடைய சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நிலைமை என்ன? வழிகாட்டியானவர், இதை நம்ம நாளைக்கு படிப்போம். இது இப்படியே போறதுனால சுத்தமா மாறி ஆன்மீகத்தை மறந்து சீடர்களின் எண்ணிக்கையை திரட்டிய தொகை இவை பற்றிய கவலைக்கு போயிடுறாரு. என்னுடைய சத்சங்கங்கள் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குங்க. லாலாஜி ரொம்ப வருத்தத்தோட அதை பாபுஜி கிட்ட விளக்குறாரு.
இந்த இடத்துல நம்ம நிறுத்துவோம். இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.